அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா குட்டியும் மயிலம்பாடி ஆயிராது. இதுதான் மெயினாக சொல்ல வரேன். நீ புதுசாக பண்ண வைக்கக்கூடியவங்களுக்கு சும்மா வெள்ளை கலரில் இந்த இடத்துல வெள்ளை கலரில் இருக்குது, கீழே கருப்பு இருக்குது, இது மயிலம்பாடி அப்படிலாம் கிடையாது. இது மயிலம்பாடி குட்டி ஒரிஜினல். இந்த குட்டியோட நீல வளம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்ல ஜாதி குட்டி. இது எங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இதுவும் மயிலம்பாடி தான். கீழே மேலே ஒயிட்டு, கீழே பிளாக். ஆனால் இது வந்து நாடு, இங்கே லோக்கல் உள்ள குட்டி. இதே உள்ள விட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த குட்டி மாதம் 6 கிலோ 5 கிலோ குறையில்லாமல் ஏறும். இந்த குட்டி மாதம் 3 கிலோக்கு மேலே வெயிட் ஏறாது. 3 கிலோ வெயிட் ஏறலாம் உங்களுக்கு நஷ்டம். அதனால தெளிவாக குட்டியில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வாங்க, நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மார்ச் நிறுத்தி பார்க்க போறோம். இந்த ஆட்டு சந்தை வாரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் நடக்குங்க. நமக்கு செம்பலாடு வாங்கினா வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு வந்துருங்க. வெள்ளாடு வாங்கினா நீ வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை எப்பனாலும் வந்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகை கணக்கு பண்ணி நிறைய பேர் சந்தையில் குட்டி எடுக்க வாரீங்க. வரக்கூடியவங்க சைஸ் எடுக்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா 13 கிலோக்கு மேலே 15 கிலோக்குள்ள இந்த சைஸ் குட்டிவங்க வளர்த்தா மட்டும் தான் கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகை 4 மாதம் தான் இருக்கு. அப்போ இந்த சைஸ் குட்டி எடுத்தால் தான் நம்ம விற்பனை பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மியாக ஜோடி 11 ரூபா, ஒரு உயிரிடைக்கு ஒரு 10 கிலோ சராசரியாக 11 கிலோ சராசரி எடுத்தீங்கன்னா இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகை கண்டிப்பாக அந்த குட்டி விற்பனை பண்ண முடியாது. பக்ரீத்துக்கு அப்புறம் தான் விற்பனை பண்ண முடியும். மே மாதம் பக்ரீத், அடுத்து நீங்கள் ஜூனில் தான் விற்பனை பண்ண முடியும். ஜூனில் விற்பனை பண்ணினா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டே இருக்காது, கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும். இன்னைக்கு நிறைய புதுசாக நிறைய பேர் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடியது இந்த கரெக்டான பர்ச்சேசிங்கில் கோட்டை விட்டுருந்தாங்க. இந்த டயத்தில் நீங்கள் 15 கிலோ 16 கிலோ சைஸ் குட்டி எடுத்தால் தான் பக்ரீத் பண்ணி விற்பனை பண்ண முடியும். நீங்கள் சின்ன குட்டி எடுத்தால் கண்டிப்பாக பக்ரீத் பண்ணி விற்பனை பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் போய் முடியும். ஒரு ஆசையாக நீங்கள் பரன் செட்டு போடுறீங்க, தீவனம் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தொழில் கொண்டு போனால் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் முதல் போடக்கூடிய ஆள் தெளிவாக மண்டையில் யோசிச்சு இந்த ரூபாயை வந்து இந்த குட்டியில் போட நமக்கு லாபம் இருக்குமா, இந்த சைஸ் குட்டி எடுத்தால் விற்பனை பண்ணாமல் லாபம் இருக்குமாங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். அங்கே வரத வியாபாரிகளோ இவங்களோ யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து குட்டி வாங்கும் போது இந்த குட்டி எடுத்தால் நமக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டி எடுங்க. இல்லாட்டா எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நல்லா விவரம் தெரிஞ்ச ஆட்கள் டீட்டெயில் கேளுங்க. குட்டி இப்போ என்ன சைஸில் எடுக்கணும், எப்படி வளர்க்கணும், எப்படி விற்பனை பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் பணம் உங்களுடைய உழைப்பு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதாவது உங்கள் வீட்டில் பிஸ்னஸ் துட்டு இருக்கும், நகையை அடை வச்சு வாங்குவீங்க, ரூபாயை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறீங்க. அந்த ரூபாயை கொண்டு வந்து கரெக்டான முதலீடு ரூபா பண்ணணும். கண்டிப்பாக அந்த ஆட்டுத்தில் நல்ல லாபம் இருக்குது. ஆனால் அதை தெளிவாக யோசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த லாபம் இருக்குது. சும்மா ஏன்னா தானே குட்டியை போடுறதும் வழக்கம் விற்கும் லாபம்னு வச்சுன்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால கரெக்டாக அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தெளிவாக குட்டி எப்படி எடுக்கணும், குட்டி எப்படி தீவன முறை கொடுக்கணும், எப்படி மெடிசன் கொடுக்கணும், எப்படி விற்பனை பண்ணுங்கிற தெளிவாக கற்றுக்கிடுங்க. சந்தைக்கு வாரம் குட்டிகளை எடுத்துட்டு போய் நம்ம வளர்த்தா விற்றா லாபம் கிடைச்சு நினைக்காதீங்க. சந்தையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு பெருசுமா குட்டிகள் இருக்கும். அதனால பர்ச்சேஸ் பண்ணும்போது தெளிவாக குட்டிகளை பார்த்து தெளிவாக பர்ச்சேஸ் பண்ணுங்க.